திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் கூறியதாவது: பொய்யை பலமுறை சொன்னால் அது உண்மையாகிவிடும் என்ற நோக்கத்தில் எடப்பாடி பழனிசாமி பேசுகிறார். திமுக ஆட்சியில் குற்றம் எங்கேயும் நடைபெற்றால் துரித நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ECR சம்பவத்தில் தொடர்புடைய முக்கிய குற்றவாளி கைது செய்யப்பட்டுள்ளார். அவர் அதிமுகவை சேர்ந்தவர். அவருடைய கார் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இன்னொரு காரும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இந்த கார் நீலகிரி அதிமுக செயலாளரின் நெருங்கிய உறவினருக்கு சொந்தமானது. அதிமுகவினர் செய்யும் ஒவ்வொரு குற்றச்சாட்டையும் திமுக மீது எடப்பாடி பழனிசாமி போட்டுக் கொண்டிருக்கிறார். அண்ணா நகர் சிறுமி விவகாரத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என எடப்பாடி பழனிசாமி வானத்திற்கும் பூமிக்கும் குதித்தார். ஆனால் குற்றம் சாட்டப்பட்டவர் அதிமுக வட்ட செயலாளர். தமிழ்நாட்டில் தொடர்ந்து குற்றங்கள் நடைபெற்றிருக்கிறது என்றால் குற்றம் புரிந்தவர்கள் எல்லாம் அதிமுகவை சேர்ந்தவர்கள்தான். நான் சொல்வது தவறாக இருந்தால் எடப்பாடி பழனிசாமி என் மீது வழக்கு போடலாம். திமுக ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறது என்றால் ஆதாரத்துடன் தான் சொல்லி பழக்கம். ஸ்டாலின் தலைமையில் திமுக வெற்றிக்கு மேல் வெற்றி பெற்று வருகிறது. பாராளுமன்றத்தில் 40 தொகுதிகளிலும் திமுக கூட்டணி வெற்றி பெற்றது. இதை திசை திருப்ப வேண்டும் என்பதற்காகவே திட்டமிட்டு திமுக கொடியை பயன்படுத்துவது. அதிமுகவினர் திமுகவினர் என்ற மாறுவிடத்தில் புகுந்து தீய செயல்களில் ஈடுபட திட்டமிட்டுள்ளனரோ என்ற சந்தேகப்பட வைக்கிறது. இரு கார்கள் தொடர்பாக டீம் அமைத்து விசாரிக்கும் காவல்துறை கண்காணிப்போடு இருக்க வேண்டும் என திமுக அமைப்பு செயலாளர் என்ற முறையில் கேட்டுக்கொள்கிறேன் என தெரிவித்தார். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் தமிழக காவல்துறை திமுக அரசின் கைப்பாவையாக உள்ளதாக அண்ணாமலை தெரிவித்துள்ளார். தமிழகம் தற்போது சாதாரண மக்களுக்கு ஒரு காவல் மாநிலமாகவும் குற்றவாளிகளுக்கு ஒரு புகலிடமாகவும் உள்ளதாகவும் விமர்சித்துள்ளார். ஜாமீனில் வெளிவந்த சட்டவிரோத வங்கதேச நாட்டினர் திருச்சி சிறப்பு முகாமில் அடைக்கப்பட்ட நிலையில் 75 பேரும் காணாமல் போனது எப்படி என்றும் திமுக அரசாங்கத்தின் கீழ் உள்ள மாநில காவல்துறை இதை எவ்வாறு அனுமதித்து எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் சட்டவிரோத வங்கதேச நாட்டினர் இந்தியாவிற்குள் நுழைந்து அமைதியின்மையை ஏற்படுத்த முயற்சிப்பது திமுக அரசுக்கு தெரியாதா என வினவியுள்ள அண்ணாமலை, காணாமல் போன சட்டவிரோத வங்கதேச நாட்டினரை கண்டறிந்து கைது செய்வதற்கான திமுக அரசின் திட்டம் என்ன என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். வெற்றிச்சொல் அலங்காரங்களும் வஞ்சனையான மேல் பூச்சுகளும் கொண்ட அறிக்கை மூலமாக நாட்டு மக்களை வழக்கம் போல் ஏமாற்றும் பாஜகவின் பம்மாத்து நாடகம் தொடர்கிறது என மத்திய பட்ஜெட் குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் விமர்சனம் செய்துள்ளார். மத்திய பட்ஜெட் என்றாலே தமிழ்நாட்டுக்கு ஓர வஞ்சனை தானா? தமிழ்நாடு என்ற பெயர் கூட தொடர்ந்து இடம்பெறுவதில்லையே. எத்தனையோ கோரிக்கைகளை முன்வைத்தோமே, அதில் ஒன்றை கூடவா உறுதி செய்து அறிக்கையில் சேர்க்க மனம் வரவில்லை? நெடுஞ்சாலைகள், ரயில்வே திட்டங்கள், கோவை மதுரை மெட்ரோ ரயில் எதையுமே கொடுக்காதது ஏன்? எது தடுக்கிறது? வெற்றிச்சொல் அலங்காரங்களும் வஞ்சனையான மேல்பூச்சுகளும் கொண்ட அறிக்கையின் மூலமாக இந்திய நாட்டு மக்களை வழக்கம் போல் ஏமாற்றும் பாஜகவின் பம்மாத்து நாடகம் தொடர்கிறது. எந்த மாநிலத்தில் தேர்தல் நடைபெறவுள்ளதோ, எங்கு பாஜக கூட்டணியில் ஆட்சியில் உள்ளதோ அந்த மாநிலத்திற்கு மட்டும்தான் திட்டங்களும் நிதியும் அறிவிக்கப்படும் என்றால் மத்திய பட்ஜெட் என இதனை அழைக்க வேண்டிய அவசியம் என்ன என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். மத்திய பட்ஜெட் தொடர்பாக பிரதமர் மோடி கூறும்போது, மத்திய பட்ஜெட் அனைவருடைய கனவுகளையும் நிறைவேற்றக்கூடிய வரலாற்று சிறப்புமிக்க பட்ஜெட். இந்த பட்ஜெட் மக்களின் சேமிப்பையும் முதலீட்டையும் நுகர்வையும் அதிகரிக்கும். நிதியமைச்சர் மற்றும் ஒட்டுமொத்த குழுவினருக்கு வாழ்த்துக்கள். இது ஒவ்வொரு இந்தியரின் கனவுகளையும் நிறைவேற்றும் பட்ஜெட். இளைஞர்களுக்காக பல துறைகளில் முன்னேறி வருகின்றனர். இந்த பட்ஜெட்டில் பல முக்கியமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. அணுசக்தியில் தனியார் துறையை ஊக்குவிப்பது வரலாற்று சிறப்புமிக்கது. இது நாட்டின் வளர்ச்சியில் பெரிய பங்களிப்பை உறுதி செய்யும். பட்ஜெட் மக்களின் பாக்கெட்டுகளை எவ்வாறு நிரப்ப வேண்டும் என்பதில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. இந்த பட்ஜெட்டில் சீர்திருத்தங்களை நோக்கி முக்கியமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன என்று பிரதமர் மோடி தெரிவித்தார். சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 120 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 61,960க்கு விற்பனை செய்யப்பட்டது. இது நேற்று காலை ஒரு கிராமுக்கு 15 ரூபாய் உயர்ந்தது. அதன்படி ஒரு கிராம் 7,745க்கு விற்பனை செய்யப்பட்டது. இதன் பிறகு மத்திய அரசு பட்ஜெட்டை தாக்கல் செய்தது. இதன் தாக்கம் தங்கம் விலையிலும் எதிரொலித்துள்ளது. அதன்படி நேற்று மதியம் 2வது முறையாக அதிகரித்துள்ளது. சவரனுக்கு 360 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 62,320 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஒரு கிராமுக்கு 45 ரூபாய் உயர்ந்து ஒரு கிராம் 7,790 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இதன் மூலம் தங்கம் விலை புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. கடந்த 4 நாட்களில் மட்டும் 2,240 ரூபாய் உயர்ந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. தாவேகாவில் இணைந்தது குறித்து ஆதவ் அர்ஜுனா தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். அவரது பதிவில், புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார் உட்பட 5 வரலாற்று நாயகர்களை கொள்கை தலைவர்களாக ஏற்றுக்கொண்டுள்ள தமிழக வெற்றி கழகத்தில் மக்களுக்கான அரசியலை முன்வைத்து நான் கரம் கோர்த்துள்ளேன். தலைவர், முக்கிய நிர்வாகிகள், கட்சித் தோழர்கள் மற்றும் மக்கள் சக்தியுடன் இணைந்து மக்களுக்கான ஜனநாயகத்தை உருவாக்குவோம். எல்லோருக்கும் எல்லாம் என்ற மானுட பண்பு, நீதி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்ற அரசியலமைப்பு நெறி, பிறப்பு
எல்லோருக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற உலக அறம் உள்ளிட்ட சமத்துவ சமூக நீதி கொள்கைகளின் அடிப்படையில் என்றும் மக்களோடு பயணிப்பேன். மாபெரும் வரலாற்று கடமைக்கான பயணத்தில் எனக்கு இந்த பொறுப்பு வழங்கிய தமிழக வெற்றி கழக தலைவர் அவர்களுக்கும் மூத்த நிர்வாகிகள் மற்றும் கட்சி தோழர்கள் அனைவருக்கும் தனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று பதிவிட்டுள்ளார். பட்ஜெட் குறித்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தனது கருத்தை முன்வைத்துள்ளார். இதுகுறித்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தனது எக்ஸ்தல பக்கத்தில் ஒன்றிய நிதிநிலை அறிக்கையில் இந்த முறையும் தமிழ்நாட்டுக்கான திட்டங்கள் இல்லாததும் தமிழ்நாடு என்ற பெயர் கூட இடம்பெறாததும் பாசிஸ்டுகளுக்கு தமிழ்நாட்டின் மீது இருக்கின்ற வன்மத்தையும் அவர்களின் மாற்றாந்தாய் மனப்பான்மையையும் வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. அதிக வரி செலுத்தும் தமிழ்நாட்டை கண்டுகொள்ளாமல் நாற்காலியை காப்பாற்றிக் கொள்ளவும் தேர்தல் கணக்குகளோடு குறிப்பிட்ட மாநிலங்களுக்கு மட்டும் வாரி வழங்கும் ஒன்றிய பாஜக அரசின் வஞ்சக போக்கை வன்மையாக கண்டிக்கிறோம். நிதி ஒதுக்கீட்டில் மீண்டும் மீண்டும் தமிழ்நாட்டை புறக்கணிக்க தமிழ்நாடும் தமிழ்நாட்டு மக்களும் பாசிஸ்டுகளை நிராகரித்துக் கொண்டே இருப்பார்கள் என அவர் கூறியுள்ளார். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.